இது உங்கள் கேஜிஆர் பிம் ஸ்டுடியோ. நம்ம இன்றைக்கி AutoCAD 2026 என்ன மாதிரி டூல்ஸ்லாம் இருக்குது, அதை என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது, உள்ளே இருக்கிறத எந்த மாதிரி எடுத்து கொண்டு வந்து வெளியே வைக்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு சீட் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஓப்பன் பண்ண அந்த மாதிரி சீட் தான் வரும். இந்த சீட்டில் வந்து உங்களுக்கு புது சீட் ஓப்பன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கு ஸ்டார்ட் பக்கத்தில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் வரும். அது அப்படி இல்லைன்னா நியூ. இதுவும் இல்லைன்னா இங்கே ஒரு இது இருக்குது. 3 டூல்ஸ் இருக்குது. எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கேயே கொடுத்து சிம்பிளாக ஒரு நியூ ட்ராயிங் ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு சீட் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த சீட்டில் உங்களுக்கு வந்து மெனு பார் எதுவுமே இருக்காது, டூல்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் இங்கேயே இந்த ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறையா பேர் வந்து AutoCAD 2007 யூஸ் பண்ணியிருப்பீங்க. சில பேர் யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மெனு பார் எடுக்கணும். மெனு பார் இந்த இடத்துல கஸ்டமைஸ் குயிக் டூல் பாக்ஸில் போய் இங்கே மெனு பார்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஃபார்மெட்டு, டூல்ஸு, ட்ரா, டைமென்ஷன் எல்லாமே வந்துடும். இதில் நீங்கள் டூல்ஸில் போயிட்டு டூல் பாரில் போயிட்டு AutoCAD இதில் எல்லா டூல்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ட்ரா டூல் மெயினாக ட்ராயிங் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் 2வது டைம் அங்கே போக தேவையில்லை. நீங்கள் இங்கேயே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மாடிஃபை பண்ணுற டூல், உங்களுக்கு எரேஸ் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் வரும். ஸோ மாடிஃபை பண்ணுற டூலு. அதுக்கப்புறம் டைமென்ஷன் டூல். இது 3 தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது. ஸோ அதை 3 மட்டும் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சீட் வந்து இந்த மாதிரி கிரிட் இது எல்லாமே இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இங்கே கீழே கிரிட் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து கீபோர்டு வச்சு யூஸ் பண்ணும்போது F7 எடுத்தால் அது போயிடும் ஷார்ட்கட்டு. இந்த மாதிரி சீட் வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் ட்ராயிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த கர்சரை வந்து நம்ம சிறுசு பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு எப்படி வருமோ அப்படி மாற்றிக்கலாம். அது அடுத்த செஷனில் சொல்கிறேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே 1 by 1 அப்டேட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்ப்போம். தேங்க்யூ.